ஹே, இது வரைக்கும் எவ்வளவு நிமிஷம் ஆயிருக்கு? 1.5 நிமிஷம் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஜோ எங்க போயிருப்பான்னு நினைக்கிறீங்க? இன்னைக்கும் லேட்டா தான் வரப்போறான். அவன் கான்சர்ட்க்கு ஆடிஷன் இருக்கு. அப்படியா? ராக் பேண்டோட போயிருக்கானா? இல்ல, ஒரு ஆர்கெஸ்ட்ரால ட்ரம்பட் வாசிக்க போயிருக்கான். அவன் எப்படிதான் இத்தனை வேலை பண்றானே எனக்கு புரியவே இல்ல. சரி வாங்க, நம்ம சீக்கிரமா ஆம்பி தியேட்டருக்கு போவோம். இருங்க வரேன். ஹே நில்லுங்க, நான் என்னோட ரெக்கார்ட் பிரேக் பண்ணனும்னு நினைச்சேன். கிரேட், நீ தானே டைம் கால்குலேட் பண்ணனும். என்ன மன்னிச்சிரு லூனா. சீக்கிரமா வாங்க போலாம். நான் இங்க தான் இருக்கேன், கவலைப்படாதீங்க. இன்னும் 10 செகண்ட் நான் இப்படியே வச்சிருக்கணும். 5 4 3 ஓ நோ, நீ என்ன பண்ற? அடேங்கப்பா, அதிசயம் தான். ஜோய் எவ்வளவு சீக்கிரமா வந்திருக்கான்னு பாத்தீங்களா? இன்னைக்கு கண்டிப்பா மழை பெய்ய போகுது. போதும், நிறுத்துறியா லூனா? என்னாச்சு ஜோய்? ஏதாவது பிரச்சனையா? ஒன்னும் இல்ல. இதுவும் நல்லா இருக்கு. ஜோய் இப்படி அமைதியா உட்கார்ந்து இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. ஆடிஷன் எப்படி போச்சு? அவங்க இன்னொருத்தவங்களை செலக்ட் பண்ணிட்டாங்க. ஏன், என்னாச்சு? என் நண்பனே எல்லாத்தையும் சொதப்பிட்டான். மெடி கூட சேர்ந்து எவ்வளவு நல்லா பிராக்டிஸ் பண்ணேன் தெரியுமா? ஆனா கடைசியில அவங்க அவனையே கூட்டிட்டு போயிட்டாங்க. ஆனா மெடி கிட்டார் தானே வாசிப்பான். அவன் என்னை விட திறமசாலியான், அதனால அவனை கூட்டிட்டு போயிருக்காங்க. அவங்க என்ன அசிங்கப்படுத்திட்டாங்க. ஆமா, இது நியாயமே இல்ல. இது வரைக்கும் அவனால ஒரு டியூனை கூட உருப்படியா வாசிக்கவே முடியாது. பிராக்டிஸ் பண்ணும்போது ஏதோ ஒரு புது டியூனை வாசிச்சுட்டானாமா. அது அவங்களுக்கு பிடிச்சு போய் அவனை கான்சர்ட் கூப்பிட்டு போறாங்களாமா. இதுக்கு பிராக்டிஸ்லாம் வேற குடுக்குறாங்க. நீ கவலைப்படாத ஜோயே. நீ வேணும்னா பாரு, இன்னைக்கு போட்டியில நல்லா விளையாடி நீ எல்லாத்தையும் மார்க்க போற. பாப்போம். சரி வாங்க, நம்ம சீக்கிரமா போலாம், இல்லனா நம்மளுக்கு லேட் ஆயிடும். என்ன பாக்குறீங்க? சீக்கிரம் வாங்க. ஜோய் வா போகலாம். வரேன் வரேன், நீங்க போங்க. ஏதோ பாருங்க, எப்படி ட்ரிப்ளிங்ல நம்மள அடிச்சுக்க ஆளே கிடையாது. கொஞ்சம் நிறுத்துறீங்களா? நீ ஏன் விளையாட வரியா? பொண்ணால மட்டும் எப்படி இதெல்லாம் முடியுது? உங்க எல்லார்கிட்டயும் இன்னொரு விஷயத்த சொல்லவா? என்னோட முழு திறமை இது கிடையாது. எல்லாரும் அதை பாத்தீங்களா? எப்படி சீன் போடுறதுன்னு வால்டரை பார்த்து தான் கத்துக்கணும். ஆமா பாவம், அவங்க டீம்ல விளையாடுறது கஷ்டமா இருக்கு போல இருக்கு. சரியா சொன்ன, பொறாம பண்றாங்க. வால்டர் மறுபடியும் ட்ரிப்ளிங் பண்றியா? வால்டர் ப்ளீஸ் போகாத. ஆடிஷன்லாம் எப்படி போச்சு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. நீ இன்னைக்கு ஆடிஷனுக்கு போலையா? இல்ல, போகல. ஹே ஜோ, என்னாச்சு? நான் ஏதாவது தப்பா கேட்டேனா? அதை விட அப்புறமா பேசிக்கலாம். ஓகே, உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும், நாளைக்கு நடக்க போற போட்டியில மேஜிக்ஸ் தான் சேலஞ்ச தேர்ந்தெடுக்கணும். வால்டர் சொல்லு. ஓகே, இந்த மேட்ச்க்கு ஒரு நல்ல சேலஞ்ச் இருக்கு. ஒவ்வொரு கோல் போஸ்ட்லயே 2 கோல் கீப்பர் இருக்கணும். ஹேய், எனக்கு இந்த சேலஞ்ச் சுத்தமா பிடிக்கல. ஜோய் கொஞ்சம் பொறுமையா இரு. தி டீம் சேலஞ்ச் ஒத்துக்கறீங்களா? ஆமா, நாங்க ஒத்துக்கிறோம். எனக்கு ஒண்ணுமே புரியல. நல்லா யோசிச்சு பாரு, அவங்க எல்லாரும் நல்லா அட்டாக் பண்ணுவாங்க, ஆனா டிஃபென்ஸ்ல ரொம்ப வீக்கான டீம். ஆமா, 2 கோல் கீப்பர் இருந்தா கோல் அடிக்கிறது தடுக்கலாம்னு அவங்க நினைக்கிறாங்க, அவ்வளவுதான். சரி, நாளைக்கு எங்க விளையாட போறோம்னு சொல்லுங்க. ப்ராம்நெட்ல தான் விளையாட போறோம். ஓகே, நாளைக்கு சந்திக்கலாம். நல்லா பிராக்டீஸ் பண்ணுங்க. பிராக்டிஸ் நாங்க பண்ண போறோமா? இந்த சேலஞ்ச் காமெடியா இருக்க போகுது. ஏன் கூட இன்னொருத்தர் நிக்க போறீங்களா? என்னால இதை ஏத்துக்க முடியல. எனக்கு இது பிடிக்கல. 2 கோல் கீப்பர் இருக்கும்போது நான் இது வரைக்கும் கோல் ஸ்கோர் பண்ணதே இல்ல. இதையும் முயற்சி பண்ணுவோம். நமக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்றது முக்கியம் இல்ல. இன்னொரு கோல் கீப்பரை தேர்ந்தெடுத்தாகணும். கிரெக் கஷ்டம், ஏன்னா கிரெக் தான் நமக்கு கோலை ஸ்கோர் பண்ணி ஆகணும். வேற யாரால முடியும்? ஓகே, இனசாலியும் முடியாது, ஏன்னா அவளால மட்டும்தான் வேகமா ஓடி போய் அட்டாக் பண்ண முடியும். வேணும்னா நான் இருக்கவா? இல்ல, அந்த வால்டரை டாக்கிள் பண்ண உன்னால மட்டும்தான் முடியும். உன்னால ரோலர்ஸை யூஸ் பண்ண முடியும். நீ கண்டிப்பா அஃபென்ஸ்லயும் இருக்கணும். லூனா கோல் கீப்பரா? இது பிரமாதமா இருக்கே. லூனா இன்னொரு கோல் கீப்பரா? இது பிரமாதமான யோசனை. ஆமா, லூனாவும் ஜோயும் ஒன்னா விளையாடினா நல்லா இருக்கும். நிறுத்துங்க, நீங்களா எப்படி முடிவு எடுப்பீங்க? இதுக்கு ஒரு சின்ன டெஸ்ட் வச்சா நல்லா இருக்கும்னு தோணுது. எல்லாருமே முயற்சி பண்ணுங்க. யார் அதிகமா தடுத்து நிறுத்துறீங்களோ அவங்களே கோல் கீப்பரா இருக்கட்டும். இதுவும் நல்ல யோசனை தான். இது கண்டிப்பா வேலைக்காகாது. லூனா கோல் கீப்பரா இருக்கிறது தான் சரியா வரும். என்னால இதை ஏத்துக்க முடியாது. ஒரு டெஸ்ட் வச்சா மட்டும்தான் நான் ஏத்துப்பேன். இல்ல, நீ சொல்றது சரி வராது. உனக்கு என்ன ஆச்சு ஜோய்? ஹே, டாக் வந்துட்டான். அவன்கிட்ட நம்ம கேட்டு பாப்போமே. ஹேய் गाइस, ஓகே, இத பாருங்க, இது சுலபம் கிடையாது. ஏன்னா டீம்ல எல்லாருக்குமே ஒவ்வொரு முக்கியமான பொசிஷன் இருக்கு. கோல் கீப்பரா 2 பேர் நிக்கும் போது ஏதாவது ஒரு பொசிஷன்ல பிளேயர் மிஸ் பண்ணுவோம். அப்படின்னா என்ன பண்ணலாம் நீயே சொல்லு. எனக்கு என்னமோ ஜோய சொல்றதுதான் சரின்னு தோணுது. பாத்தீங்களா, நான் எல்லாரையுமே டெஸ்ட் பண்ண போறேன். யார் அதிகமா பால்ஸ் தடுக்கிறீங்களோ அவங்க தான் நம்ம டீமுக்கு புது கோல் கீப்பர். ஏய், நம்ம டீமுக்கு எப்பவுமே நான் தான் கோல் கீப்பர். இந்த போட்டிக்கு மட்டும் தான் இன்னொரு கோல் கீப்பர். ஆமா ஜோயே, எப்பவுமே நீ தான் கோல் கீப்பர். நாம இப்போ இந்த போட்டியை பத்தி பேசிட்டு இருக்கோம், அவ்வளவுதான். சரி வாங்க நாம போவோம். இது ஜாலியா இருக்க போகுது. ஓ அப்படியா? ஓகே, ஆரம்பிப்போமா? நான் கிக் பண்றேன், நீங்க பாலை தடுத்து நிறுத்துங்க. சமி ரெடியா? நான் ரெடியா தான் இருக்கேன். டேக். ஓகே, ஷூட் பண்ண போறேன். லேட் பண்ற.
இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணலாம். தடுக்கணும். நல்ல முயற்சி. இப்போ ஏன் டர்ன். இது கண்டிப்பா தடுத்துருவேன். கலக்குற இனஸ். ஓகே கிரெக் நீ வா. நான் ரெடி. கம் ஆன் லூனா, உன்னால முடியும். சூப்பர் சேவ் லூனா. வாவ், அவளை பாத்தீங்களா? ஓகே இது கடைசி வாய்ப்பு. இது என்னுடைய ஸ்பெஷல் மூவ். கம் ஆன். அது பாத்தீங்களா? என்னால இதை நம்பவே முடியல. எல்லாமே லக்கு தான். எப்படி பண்ண? இதை எல்லாரும் ஒத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். லூனா தான் செகண்ட் கோல் கீப்பர். பிரமாதம் லூனா, நீ அசத்திட்ட. ஆமா லூனா. ரொம்ப நன்றி guys. நீ கலக்க போற. ஹெட் குவார்ட்டர்ஸ்ல எனக்கு இந்த கிளவுஸ் கிடைச்சது. இந்தா. பிரமாதமா இது இருக்கு. பழசுதான், ஆனாலும் உபயோகப்படும். நல்லாதான் இருக்கு. எல்லாரும் இந்த லூனா பாயறத பார்த்து கண்டிப்பா பயப்பட போறாங்க. லேஸ் கட்ட மறந்துட்டேன். நான் இப்ப தடிக்க விழுந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? ஓகே மேட்ச பத்தி பேசுவோம். 2 கோல் கீப்பர்ஸ் இருக்கிறதால கோல் போடுறதும் நமக்கு கஷ்டம் தான். கிரெக், சமி, நீங்க 2 பேரும் நல்லா விளையாடினாதான் நம்மளால ஜெயிக்க முடியும். கவலைப்படாத, நாங்க பாத்துக்கிறோம். இனேஸ், டிஃபென்ஸ்ல நீ மட்டும் தான் இருக்க, அதனால நீ அதிகமா ஓட வேண்டியிருக்கும். அதை மறந்துடாத. அது எனக்கு பிரச்சனையே இல்ல. ரொம்ப முக்கியமானவங்க நீங்க 2 பேர் தான். ஜோயே, லூனா, உங்க 2 பேருக்குள்ள ஒற்றுமை இருக்கணும். ஒருத்தர் இன்னொருத்தரை டிஸ்டர்ப் பண்ண கூடாது. அது கண்டிப்பா நடக்கும். ஏன்னா கோல் கீப்பிங்ல இது வரைக்கும் ஒரு கோல் கீப்பர் தானே இருந்திருக்கான். அதுவும் நம்ம டீமுக்கு நான் மட்டும் தான். எனக்கு இந்த சேலஞ்ச் சுத்தமா பிடிக்கல. நாம இதுல கண்டிப்பா தோக்க போறோம். நாம இன்னும் பிராக்டிஸ் பண்ணவே ஆரம்பிக்கல. ஏன் அப்படி பேசுற? கண்டிப்பா நம்மளால ஜெயிக்க முடியும். 2 கோல் கீப்பர் வச்சு நம்மளால ஜெயிக்க முடியாது. அதுவும் நம்ம மேஜிக்ஸ் கூட விளையாட போறோம். இத பாரு, மேஜிக்ஸ்ல சரியான கோல் கீப்பரே இல்ல. நம்ம டீம்ல நீ இருக்க. அது மட்டும் இல்லாம ஜோயே, உன் கூட லூனாவும் இருக்கா. அத மறந்துடாத. ஆமா ஜோய், நான் தான் இருக்கேன்ல. எதுக்காக கவலைப்படுற? சரி சரி வாங்க நாம போவோம். எனக்கு என்னமோ இது சரியா படல. இருந்தாலும் பிராக்டிஸ் பண்ணலாம். கம் ஆன் கேசிடி. பிரமாதமான சேவ். பாப்லோ, டர்ன் அண்ட் பால் மூவ் பண்ணு. சூப்பர். வாவ், அவங்க பிரமாதமா தடுக்கறாங்க. எனக்கு பயமா இருக்கு. பயப்படாதீங்க, கண்டிப்பா இந்த தடவை நாம தான் ஜெயிக்க போறோம். பாத்துக்கிட்டே இருங்க. சம்மி சொல்றதும் சரிதான். நம்ம பாசிட்டிவா இருக்கணும். சீக்கிரம் வாங்க போகலாம். இப்ப பாரு நான் எப்படி ஷூட் பண்றேன்னு. ஓகே கிரெக், இனஸ், சமி, இன்னைக்கு என் கவனம் ஜோயே, லூனா மேல தான் இருக்க போகுது. நீங்க போய் பிராக்டிஸ் பண்ணுங்க. கவலைப்படாத, நாங்க பாசிங் பிராக்டிஸ் பண்றோம். ஜோயே, லூனா 2 பேரும் கோல் போஸ்ட்க்கு ஒவ்வொரு பக்கத்துல நில்லுங்க. ஓகே, அப்படின்னா நான் கோல் போஸ்டுக்கு எந்த பக்கம் நிக்கணும்? நல்ல கேள்வி. ஜோயே இதுக்கு முன்னாடி கோல் கீப்பரா இருந்திருக்கான். அதனால எந்த பக்கம் நிக்கணுமோ நீயே தேர்ந்தெடு. ஓ ஆமா, அதுவும் சரிதான். சரி, ரைட் சைடு நிக்கிறேன். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இல்ல, நான் லெஃப்ட் சைடு நிக்கிறேன். இல்ல, ரைட் தான் கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல, லெஃப்ட் சைடுல நின்னா. சீக்கிரமா முடிவு பண்ணா நல்லா இருக்கும். சரி, நான் இப்ப ரைட் சைடே நிக்கிறேன். இல்ல, லெஃப்ட்ல நின்னா நல்லா இருக்கும். முடிவு பண்ணிட்டு சொல்லு. பொறுமையா இரு, எல்லாம் நல்லபடியா நடக்கும். இது வரைக்கும் நான் கோல் கீப்பரா இருந்தது இல்லையா? எனக்கு எது கரெக்ட்னு தெரியல. ஆனா சீக்கிரமா முடிவு பண்ணு. உனக்கு என்னதான் ஆச்சு ஜோயே? ஒண்ணும் இல்ல, இப்படியே பேசிட்டு இருந்தா எப்பதான் பிராக்டிஸ் பண்றது? அதனாலதான் சொன்னேன். லூனாவுடைய முடிவுல தான் எல்லாமே இருக்கு. சரி, எதை பத்தியும் கவலைப்படாத. எல்லாமே நல்லபடியா நடக்கும். உனக்கு உதவி பண்ண நாங்க இருக்கோம்ல. கிரெக், நீ இப்ப ஷூட் பண்ணு. கம் ஆன் லூனா. இனஸ், நான் பாத்துக்கிறேன். விடு. எதுக்காக என் வழியில நிக்கிற? அப்படியா? சரி, தள்ளி போறேன். சமி ஷூட் பண்ணு. புடிச்சிட்டேன். நான் இல்லாட்டி என்ன ஆயிருக்கும்? நிறுத்துங்க. ஜோயே, லூனாக்கு என்ன பண்ணணும்னு நல்லா தெரியும். நீங்க ஒன்னா விளையாட பயிற்சி எடுக்கணும். அவளுக்கு உதவி பண்ணணும்னு நினைச்சேன். அவளுக்கு எங்க நிக்கணும்னே தெரியல. அதனாலதான் பிரச்சனை. இத பாரு, இது அவளுடைய பிரச்சனை தான். நீ கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி பிராக்டிஸ் பண்ணா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. இனஸ் ஷூட் பண்ணு. நான் ரைட் சைடு பாத்துக்கிறேன். என்ன பண்ற? நான் தடுத்து நிறுத்திருப்பேல. சாரி, நான் வேணும்னு பண்ணல. இப்ப நான் ஷூட் பண்றேன். நீ என்ன பண்றன்னு உனக்கு புரியுதா இல்லையா லூனா? என்னால தடுக்க முடியும்னு நினைச்சேன், அவ்வளவுதான். ரெடியா? கொஞ்சம் நகர்றியா? எனக்கு எதுவும் தெரியல. என்ன மன்னிச்சிடு. போது நிறுத்துங்க. என்னால இப்படி விளையாடவே முடியாது. லூனா எப்போ என் குறுக்க வரா? இங்க பாரு, கோல் போஸ்ட்ல நமக்குன்னு ஒரு இடத்த நம்ம ஒதுக்கி வச்சுக்கணும். உனக்கு அது புரியுதா? ஆனா நான் இன்னைக்கு உனக்கு என்ன ஆச்சு ஜோயே? அவளை திட்டுறத நிறுத்து. எல்லாரும் அமைதியா இருங்க. ஜோயே சொன்னதும் நல்ல யோசனை தான். கோல் போஸ்ட்ல நீங்க 2 பேரும் ஒவ்வொரு பக்கத்தை பிரிச்சுட்டு நில்லுங்க. அப்ப பிரச்சனையே இருக்காது. லூனா பக்கம் பால் போனா அவ அதை தடுக்கணும். ஜோயே பக்கம் போனா அவ அதை தடுக்க போறான். 2 பேரும் 2 பக்கம் நின்னு பிராக்டிஸ் பண்ணுங்க. அதுவே உங்களுக்கு தானா பழகிடும்.
எனக்கு எந்த பிரச்சனையும் தெரியல. எனக்கு கோல் போஸ்ட் சைஸ் நல்லாவே சரி தெரியும். ஜோயே, நீயும் பிராக்டிஸ் பண்ணாதான் நல்லது. உனக்கு அது புரியுதா? சரி, நாம ஆரம்பிப்போமா? பொசிஷனுக்கு போங்க. இரு போறேன். எல்லாரும் கொஞ்சம் தெம்பா விளையாடினா நல்லா நாம இருக்கும். தான் எப்படியாவது லூனாக்கு நம்பிக்கையை வர வைக்கணும். நாம கொஞ்சம் மெதுவா ஷூட் பண்ணோம்னா அவளுக்கு தடுக்க கொஞ்சம் நம்பிக்கை வரும் இல்லையா? ஆமா, சரியா நல்ல சொன்னேன். யோசனை. ஓகே கிரெக், ஆரம்பிப்போமா? ரெடி ஆயிரு லூனா. வாவ், பிரமாதம், நீ கலக்குற லூனா. ஓகே, நான் இப்ப ஷூட் பண்ண போறேன். பிரமாதம். கலக்குற லூனா அப்படிதான். என்ன இது? அப்படியே இதை தடுத்து நிறுத்து பார்க்கலாம். பிரமாதம். இங்க என்ன நடக்குது? இந்த இத புடி. நீங்க கொஞ்சம் வேகமா கிக் பண்ணா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. ஆனா மெதுவா ஆரம்பிச்சா நல்லா இருக்கும். போக போக கஷ்டமா பிரமாதமா இருக்கும். செயல்பட்ட. கம் ஆன் ஜோயே, உன்னுடைய டர்ன். உன்னால முடியும் ஜோய். கோல் கீப்பர்னா யாருங்கறத இப்போ உங்களுக்கு காட்ட போறேன். இப்ப ஜோய், நம்ம நார்மலா ஷூட் பண்ணலாமா? ஓகே. எப்படி? அடுத்து நீ ஷூட் பண்ணு இனஸ். ஓகே. ஓகே, பிரமாதம் ஜோயே. இப்போ உண்மையான கோல் போஸ்ட்க்கு போவோமா? சீக்கிரம் வா ஜோய். ஹேய், நான் எல்லாத்தையுமே தடுத்தேன். யாருமே எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. நீங்க மெதுவா அடிச்சதெல்லாம் லூனா தடுத்தா அவளை மட்டும் பாராட்டுறீங்க. இதெல்லாம் ரொம்ப அநியாயம். கம் ஆன் கிரெக். உன்னுடைய பக்கத்தை நீ பாத்துக்கோ ஜோயே. நான் வேணும்னு பண்ணல, எனக்கு அது பழகிடுச்சு. அதனாலதான். சரி, மறுபடியும் ட்ரை பண்ணுங்க. ஓகே, ஷூட் பண்ணு சமி. ஹே ஜோய், நீ என்ன பண்ணிட்டு இருக்க? எனக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சு. நம்ம லூனாவை பாராட்டுறது அவனுக்கு சுத்தமா பிடிக்கல. கம் ஆன் ஜோய், உனக்கு என்னதான் பிரச்சனை? லூனாவால கண்டிப்பா இந்த பாலை தடுத்திருக்க முடியாது. ஏன் அப்படி நினைக்கிற? ஏன்னா பாலோட வேகத்தை பத்தி எனக்கு தான் நல்லா தெரியும். நம்ம டீமோட கோல் கீப்பர் நான் தான். அப்படின்னா எங்களுக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்ல வரியா ஜோய்? நானும் ஒரு ஃபுட்பால் பிளேயர் தான். ஆனா ஒரு கோல் கீப்பரோட திறமை எல்லாம் உங்களுக்கு தெரியாது. இப்போ பிரச்சனை அது கிடையாது. சும்மா கொஞ்ச நேரம் பிராக்டிஸ் பண்ணா கோல் கீப்பர் ஆயிட முடியும்னு யாரும் நினைக்காதீங்க. கோல் கீப்பர் கனவு காணாதீங்க. நீ என்ன சொல்ல வர ஜோய்? என்னால முடியாதுன்னு சொல்றியா? உனக்கு என்ன ஆச்சு? நீ லூனாக்கு உதவி பண்ணுவல்ல நாங்க நினைச்சோம். ஆனா நீ அவளை மதிக்கவே மாட்டேங்கிற ஜோயே. ஆமா, எல்லாரும் அவ்வளவுதானே பாராட்டிட்டு இருக்கீங்க. நாங்க ஒண்ணு அப்படி சொல்லல. ஒரு முக்கியமான விஷயத்தை நாங்க இப்ப சொல்லியே ஆகணும். உன்னை விட லூனா தான் டீமை பத்தி ரொம்ப கவலைப்படுறா. சரி அப்ப சரி, நான் தயவு செஞ்சு கவலைப்படலையா? கத்துறத நிறுத்துங்க. 2 கோல் கீப்பரை வச்சு விளையாடணுங்கிறது நம்ம டீமுக்கு ஒரு புது விஷயம் தான். ஆனா அதுக்கு நாம பழகிக்கணும். இதுக்கு முன்னாடி வந்த சேலஞ்சஸ் நாம எப்படி எதிர்த்தோம் ஞாபகம் இல்லையா? நாளைக்கும் நாம அப்படியே விளையாடலாம். சரி சரி, நான் இப்போ வீட்டுக்கு போறேன். எனக்கு நேரமாச்சு. நாளைக்கு பார்க்கலாம். ஜோய் ஏன் அந்த மாதிரி நடந்துக்கிறான்னு எனக்கு சுத்தமா புரியவே இல்ல. அதாவது நீங்க எல்லாரும் அவனை பாராட்டிட்டு இருந்தீங்க, அது அவனால தாங்க முடியல, அவ்வளவுதான். லூனா முறையா கோல் கீப்பரா நிக்க போறா, அதனாலதான் அப்படி பண்ணும். சரிதான், ஆனா இனிமே ஜாக்கிரதையா நடந்துக்கோங்க. எங்க லூனா நல்லா விளையாடுவாளோன்னு அவன் பயந்துகிட்டு இருக்கான். ஏன் இப்படி சொல்ற? அவன் ஃப்ரெண்ட் மெதி கூட இப்படிப்பட்ட பிரச்சனை வந்ததுன்னு ஈனஸ் சொன்னான். அந்த ட்ரம்பட் ஆடிஷனை பத்தி சொல்றியா? ஆமா, இவன் கஷ்டப்பட்டு பிராக்டிஸ் பண்ணிருக்கான். ஆனா அவன் ஃப்ரெண்டை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதே மாதிரி இங்கேயும் நடந்துருமோன்னு அவன் பயப்படுறான், அவ்வளவுதான். நம்ம டீமுடைய கோல் கீப்பர் அவன் தான், அவனுக்கு புரிய வைக்கணும். ஓ சரி, ஆனா இந்த பிரச்சனையை எப்படியாவது சால்வ் பண்ணியே ஆகணும். அவன் தான் நம்மளோட கோல் கீப்பர்னு நாம எப்படியாவது புரிய வைக்கணும். இந்த மேட்ச் எப்படி நடக்க போதோ? செமையா இருக்கும் இந்த மேட்ச். என்ன அவங்க இன்னும் வரல? ஜோயேவை பாத்தீங்களா? இல்ல பார்க்கல. இத பாரு, ஞாபகம் வச்சுக்கோ, உன்னுடைய கோல் சைடுல தான் நீ நிக்கணும். அப்பதான் ஈஸியா இருக்கும். புரிஞ்சுது. நீதான் செகண்ட் கோல் கீப்பரா? சாரி, என்னோட கிக் பவரா என்னால கண்ட்ரோல் பண்ண முடியாது. கொஞ்சம் நீ ஜாக்கிரதையாவே நில்லு. இத பாரு, தேவையில்லாம பேசாத, போய் விளையாடுற வேலையை பாரு. போதும், நிறுத்துறீங்களா? நாங்க கோல் பட்டு வின் பண்ணிட்டு அதுக்கப்புறமா உங்ககிட்ட பேசுறோம். இதோ ஜோய் வந்துட்டா. நீ வேணா பாத்துக்கிட்டே இரு, ஒரு நாள் லேட்டா வந்து கேமே மிஸ் பண்ண போற. பிரமாதம், நான் இருக்கிறது கூட கண்டுக்காம போறான். இவனை வச்சுட்டு என்ன பண்ண போறோமோ? ஜோயே, லூனாக் சொன்னதான் உனக்கும். உன்னுடைய கோல் சைடுல தான் நீ நிக்கணும். சரி சரி, எனக்கு நல்லா புரிஞ்சுது. நீங்க பாரு, இது உன்னுடைய பக்கம், இது என்னுடைய பக்கம். இத தாண்டி யாரும் வரக்கூடாது. நீ என்ன பண்ணிட்டு இருக்க ஜோய்? நீ பண்றது கொஞ்சம் கூட சரியே இல்ல. ஜோயே, நீங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து செயல்பட போறீங்க. நீங்க எதிரிகள் கிடையாது. எதுக்காக இப்ப என்ன கத்துற? நீ தானே சொன்ன உங்க கோல் பக்கம் நீங்க தான் நிக்கணும்ட்டு. அதத்தான் அப்படி கோட் வரைஞ்சு சொல்லிருக்கேன். ஓகே, எல்லாரும் வந்தாச்சா? நம்ம மேட்ச் ஆரம்பிக்கலாமா? ஓகே, வாங்க போலாம். ஜோயே, லூனா பொசிஷனுக்கு போங்க. இங்க பாரு லூனா, நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணணும். கோல் கீப்பர்ஸ் ரெடியா இருக்கீங்களா? இன்னைக்கு போட்டி பெர்மனன்ட் முழுக்க நடக்க போகுது. இந்த டீமுக்கான கோல் போஸ்ட் நார்த் சைடுல இருக்கு. மேஜிக் சுடி கோல் போஸ்ட் மெயின் பில்டிங்க்கு முன்னாடி இருக்கு. ஹாஃப் டைம்ல எந்த மாற்றமும் இல்ல.
போட்டி ஆரம்பிக்கலாம். நான் பாத்துக்கிறேன் பப்ளு. வேகம் பத்தல. அப்படியா? சரி இத நீ பாத்துக்கோ. கிரெக் அவனை தடுத்து நிறுத்து. என்ன? ஓ சரி நான் பாத்துக்கிறேன். அங்க என்ன நடக்குது எனக்கு ஒண்ணும் தெரியல. பாரு இந்த கோட்டை தாண்டி நீ வரக்கூடாது. சரி. பாஸ கரெக்ட் பண்ணிக்கோங்க. டிஃபென்ஸ் ஜாக்கிரதை. நான் பாத்துக்கிறேன். இரு, நான் போறேன். ஹே லூனா, கோலை விட்டு வெளியில போகாத. சாரி, நீ சொல்றத என்னால கேட்க முடியாது. நீ என்ன பண்ணிட்டு இருக்க ஜோய்? சாரி, கோட்டுக்கு அந்த பக்கம் என்ன நடந்தாலும் எனக்கு சம்பந்தம் இல்ல. மேஜிக்ஸ் ஒரு கோல் போட்டுட்டாங்க. 1-0. அவனை நிறுத்துங்க. சூப்பரா பிடிச்ச. இப்போ நான் எந்த பக்கம் போறேன்னு சொல்லி பார்க்கலாம். லெஃப்டா ரைட்டா? ஈனஸ் நான் வந்துட்டே இருக்கேன். உன்னுடைய பக்கம் தான் பால் போச்சு. நீங்க தான் பெரிய கோல் கீப்பர் ஆச்சே. நீங்களே தடுத்து நிறுத்தலாம்ல. ச்சே, நான் ஏன் உன்கிட்ட பேசிட்டு இருக்கேன்? மேஜிக்ஸ் இரண்டாவது கோலிங்க போட்டுட்டாங்க. நான் உன்னை விட மாட்டேன். கிரெக் இந்த பாஸ் கலெக்ட் பண்ணிக்கோ. பிரமாதம். தேங்க்ஸ். அடேங்கப்பா. கோல் போட விடாம என்ன தடுக்க முடியும்னு நினைக்கிறியா? ஈனஸ் இந்த ஜோய் உன்னோட பக்கம் தான். இல்ல. மேஜிக்ஸ் மூணாவது கோலிங்க போட்டுட்டாங்க. ஸ்கோர் 3-0. இப்போ ஹாஃப் டைம். எல்லாமே நமக்கு சாதகமாவே முடியுது. ஆனால உங்க டீம்ல இருக்க கோல் கீப்பர்ஸ் ரொம்ப திறமைசாலிங்க. அவங்க ரெண்டு பேர்கிட்டயும் பேசி எப்படியாவது புரிய வைக்கணும். உங்க பிரச்சனையில தேவையில்லாம நீங்க 3 கோலை மிஸ் பண்ணிருக்கீங்க. அதுல சின்ன திருத்தம். நான் என்னுடைய பக்கத்துல ஒரு கோலை கூட மிஸ் பண்ணல. அப்படின்னா இதெல்லாம் என்னோட தப்புன்னு சொல்ல வரியா ஜோய்? ஆமா அதேதான். எல்லாமே உன்னுடைய தப்பு தான். போதும் நிறுத்துங்க. அந்த கோல்க்கெல்லாம் நீங்க 2 பேர் தான் காரணம். நீங்க 2 பேருமே டீமை பத்தி யோசிக்க மறந்துட்டீங்க. எனக்கு அது ரொம்ப வருத்தமா இருக்கு. அப்படிலாம் இல்ல. உங்க சண்டையால டீம் இப்போ ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கு. நாம ஜெயிக்கிறதுக்கு போராடணும். எல்லாரும் ஒற்றுமையா விளையாடணும். போராடணுமா? என்னுடைய கோல் போஸ்ட்ல லூனா நின்னுகிட்டு இருக்கா. அதனால என்னால நிம்மதியா அங்க விளையாட முடியல. நீ அது அப்படி நினைக்கிற? இந்த பிரச்சனை ஆரம்பிச்சதுல இருந்து எல்லாரும் அவளை பத்தி தான் பேசிட்டு இருக்கீங்க. அவளை மட்டும் தான் புகழ்ந்துட்டு இருக்கீங்க. அப்புறம் எப்படி இருக்கும் சொல்லுங்க? நீ எதுக்கு அதை பெருசா எடுத்துக்கிற? எப்பவும் நீதான் நம்ம டீம் கோல் கீப்பர். நீ இப்படி எல்லாம் யோசிக்கிற ஜோய்? ஜோய் உனக்கு என்னாச்சு? நான் உன் இடத்துல நிப்பேன்னு நினைக்கிறியா ஜோய்? பரவாயில்ல விடு. ஏன்னா என்னுடைய ஃப்ரெண்ட் மேடியும் எனக்கு இப்படிதான் பண்ணா. நீ கோல் கீப்பரே கிடையாது, ஆனா நீ தான் பெரிய கோல் கீப்பர்னு எல்லாரும் இனிமே புகழ்ந்து பேசுவாங்க. போதும் நிறுத்துறியா? இந்த டோர்னமெண்ட்லயே நீ தான் பெஸ்ட் கோல் கீப்பர். நான் எவ்வளவு பிராக்டிஸ் பண்ணாலும் உன் அளவுக்கு என்னால எதுவும் பண்ண முடியாது. என்ன எப்படி கோல் கீப்பரை தேர்ந்தெடுப்பாங்கன்னு நீ நினைக்கலாம். அப்படியா? அது மட்டும் இல்லாம கோல் கீப்பரா இருக்க எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பால் மூஞ்சில பட்டுருமோன்னு பயமா இருக்கு. எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆமா உனக்கு பயமே இல்ல. ஆனா நீங்க ஏன் அவளையே பாராட்டிட்டு இருந்தீங்க? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசல. இந்த டோர்னமெண்ட்ல நீதான் சிறந்த கோல் கீப்பர். உனக்கு அதெல்லாம் தேவையில்ல. லூனாக்கு கோல் கீப்பிங் மேல நம்பிக்கை வரணும்ன்றதுனால தான் அவளை பாராட்டிட்டு இருந்தோம். என்ன மன்னிச்சிடுங்க, மன்னிச்சிடுங்க. அதெல்லாம் பரவாயில்ல ஜோயே. செகண்ட் ஹாஃப்லயாச்சும் நீங்க 2 பேரும் ஒண்ணா விளையாடுவீங்கன்னு ப்ராமிஸ் பண்ணுங்க. ஆமா அப்பதான் நம்மளால இந்த போட்டியில ஜெயிக்க முடியும். நீங்க தாராளமா என்ன நம்பலாம். அதாவது எங்களை நம்பலாம். பிரமாதம். இந்த தருணத்துக்காக தான் நான் 2 நாளா காத்துக்கிட்டு இருந்தேன் ஜோயே. நீ எப்பவுமே இந்த டீமுக்கு கோல் கீப்பர் தான். இந்த போட்டிக்கு மட்டும் தான் 2 பேர். அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம டீம்ல எல்லாருக்கும் ஒவ்வொரு பொசிஷன் இருக்கு. நம்ம லூனா டிஃபென்ஸ்ல சிறந்தவ. அதே மாதிரி கோல் கீப்பிங்ல நான் தான் சிறந்தவ. ஆமா நீ சொல்றது சரிதான். என்னது? நான் டிஃபென்ஸ் பண்ண போறேன், ஆனா ஒரு கோல் கீப்பரா. நான் ஏன் இதை முன்னாடியே யோசிக்கல? ஜோயே நீ லைன்ல நின்னு உன்னுடைய ரிஃப்ளெக்ஸ நம்பு. ஹே லூனா, நீ அந்த மேஜிக்ஸ் கிட்ட இருந்து பாலை டேக்கிள் பண்ண முயற்சி பண்ணு. அதாவது எப்பவுமே டிஃபென்ஸ்ல நீ என்ன பண்ணுவியோ அதையே பண்ணு. ஆனா இப்போ நீ உன்னுடைய கைகளை கூட உபயோகிக்கலாம். இதுல நாம தான் ஜெயிக்கணும். கம் ஆன், செகண்ட் ஹாஃப் ஆரம்பிக்க போறோம். எல்லாரும் பொசிஷனுக்கு வாங்க. வாங்க. ஜோயே, இந்த டீமுக்கு இருக்கிறது ஒரே ஒரு கோல் கீப்பர். அது நீ மட்டும்தாங்கிறத மறந்துடாத. சரியா? கவலையே படாத டேக். அவங்கள விடாதீங்க. எங்க ஆட்டத்தை மட்டும் பாரு. ஆமா லூனா, இனிமே நமக்கு எந்த கோடும் தேவையில்லை. ஆமா நம்ம தயாரா இருக்கலாம். முடிஞ்சா என்ன தாண்டி போ. சரி அவனை தடுத்து நிறுத்து. ஓ நீ ரொம்ப பாவம். என்ன ட்ரை பண்ணிட்டு இருக்க இனஸ்? பை பை, போயிட்டு வரேன். உங்களை பார்க்கவே பாவமா இருக்கு. நான் பாத்துக்கிறேன். இல்ல நில்லு, நான் சொல்றப்ப போ. சரி இப்ப போ. செம்ம டைமிங் லூனா, நீ அசத்திட்ட. உன்னால முடியும் இனஸ். பிரமாதம். பிரேக்குக்கு பாஸ் பண்ணுங்க. The team இப்போ ஒரு கோலை போட்டுட்டாங்க. கிரேக் ஈனஸ்க்கு பாஸ் பண்ணு. அவங்கள தடுங்க. இப்ப நீங்க பாத்துக்கோங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன தயாரா இருக்கீங்களா?
கொடுமை இது. மேஜிக் ஸ்டீமை பார்க்கும்போது பாவமா இருக்கு. 4வது கோலை போட்டு முன்னிலையில இருக்காங்க. இந்த கேம்ல இன்னும் 30 செகண்ட் தான் பாக்கி இருக்கு. கம் ஆன், எப்படியாவது கோல் போட்டே ஆகணும். பப்ளு 1 2 பாத்து டிஃபென்ஸ்ல யாருமே இல்ல. கவலைப்படாத. கசிடி ஷூட் பண்ணு. பிரமாதம் ஜோய். மேட்ச் முடிஞ்சது. the டீம் ஜெயிச்சிட்டாங்க. கலக்கிட்டீங்க. உங்களால தான் நாம ஜெயிச்சோம். நீங்க 2 பேரும் பிரமாதமா தடுத்தீங்க. ஆமா நாங்க பிரமாதமா நீ செயல்பட்டோம். கலக்கிட்ட லூனா. ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப நல்லா விளையாண்டீங்க இந்த டீம். எங்களை விட நீங்க தான் ரொம்ப சிறந்தவங்க. அடுத்த தடவை சந்திக்கலாம். நல்லா விளையாடுனீங்க. வாழ்த்துக்கள். பிரமாதமா இருந்தது. எனக்கு ரொம்ப பெருமையா இருந்தது. எல்லாரும் ஒற்றுமையா விளையாடினா எப்படி ஜெயிக்க முடியுங்கிறத நிரூபிச்சிருக்கீங்க. இப்ப நம்ம டீம்ல 2 சிறந்த கோல் கீப்பர்ஸ் இருக்காங்க. இல்ல எப்பவுமே ஒரே ஒரு கோல் கீப்பர் தான். அது நம்ம ஜோய் மட்டும்தான். ரொம்ப நன்றி गाइस. பாத்தியா மேட்ச் முடிஞ்சதும் அந்த ஆடிஷன் பத்தி மறந்துடுவேன்னு நான் சொன்னேன்ல. ஓ ஆமா சரியா சொன்ன. நீ அத பத்தி சொல்ற வரைக்கும் எல்லாரும் ஆடிஷனையே மறந்துட்டோம். ஆனா மறுபடியும் நீ அத ஞாபகப்படுத்தி விட்டுட்ட. பிரமாதம் லூனா. ஓ கவலைப்படாத ஜோய். இந்த டீம்ல நீ தான் பெஸ்ட் ட்ரம்பட் பிளேயர்ன்றத மறந்துடாத. ஆமா சரி வாங்க போலாம். உண்மைதான். சரி. என்னாச்சு? நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? அதாவது சரியான நேரத்துல உன்னால மட்டும் தான் தப்பு தப்பா பேச முடியும். சரிதானே? அது எப்பவும் நடக்கிறது தானே. சரி.